அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 6 மாணவர்களுக்கு இரண்டாம் தவணையில் உள்ள முதலாவது அலகு பின்னங்கள் என்ற ஒரு பாடத்தை பற்றி தான் படிக்க இருக்கின்றோம். பின்னங்கள் பற்றி நீங்கள் பிரைமரி வகுப்பில் கிரேட் 4 and 5 சில படங்கள் தரப்பட்டு அதில் யாராயின் ஒரு பகுதிக்கு நிலற்றப்பட்டிருக்கும், அதில் பின்னம் கேட்கப்படும். அப்படியான சில விளக்கங்களை சிறிய ஒரு அறிமுகத்தை பற்றி நீங்கள் பிரைமரி வகுப்பில் படித்திருப்பீர்கள். அதனுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் இந்த கிரேட் 6 சில விடயங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த விடயத்தை பற்றி தான் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ பின்னம் என்று சொன்னாடா உங்களுக்கு தெரியும், அதில் வடிவம் ஒன்று இருக்கும். பின்னம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பகுதி எண்ணையும் பாருங்களா, பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டவைதான் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டவை பின்னம் எனப்படும். அப்போ ஒரு பின்னத்துக்கு கட்டாயம் பகுதி எண் ஒன்று இருக்கும், தொகுதி எண் ஒன்று இருக்கும். ஸோ நான் ஆங்கில எழுத்தால் அதை குறித்து காட்டுறேன். இதை பி என்றும் இதை நான் கியூ என்றும் எடுத்துக்கொள்றேன்டா, தெளிவாக பாரு. இந்த கீழுக்கு வாரத்தை தான் சொல்லுவாங்க பகுதி எண் சொல்லுவாங்க. சோட்டா பாதம், அந்த செருப்பு பாதம் எங்கே போடுவோம், கீழுக்கு போகிறதால அதை பாதம் என்று சொல்லுவாங்க. மேலுக்கு வாரத்தை தொகுதி எண் என்று சொல்லப்படும். அது தொப்பி என்றும் அதுக்கு அடையாளம் வைக்கப்படும். தொப்பி எப்பயும் தலைக்கு மேல் பகுதியில் போடுறதால இது தொப்பி, இது பாதம். பகுதி எண் தொகுதி எண், இப்படி பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டவைதான் பின்னம் என்று அழைக்கப்படும். அப்போ இது வாசிக்கின்ற ஒரு முறை ஒன்று இருக்கு, தெளிவாக பார்க்கணும். பிஇல் எப்பயும் முதல் பகுதி எண்ணத்தான் சொல்லணும். பிஇல் கியூ என்று வாசிக்கப்படும். பியின் மேல் கியூஇன் கீழ் பி என்று அது வாசிக்கப்படுவதில்லை, அது பேச்சு வழக்கு. அப்போ சொற்களில் எழுதுக என்று சொன்னால் எப்பயும் ஃபர்ஸ்ட்டுக்கு பகுதி என்ன சொல்லணும், பிஇல் கியூ என்று வாசிக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, நான் இவரத்தை நோட் பண்ணுறேன். இப்போ ஒரு பின்னம் ஒன்று வருது, அது எப்படியான பின்னம்ங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ இதில் கேள்வி வருது, பகுதி எண் என்ன, பகுதி எண். அடுத்தது தொகுதி எண் நான் சோட்டா போகிறேன், நீங்கள் ஃபுல் எழுதி கொள்ளுங்களா. தொகுதி எண் வாசிக்கின்ற முறை என்று 3 கேள்வி கேட்கப்படுகின்றது. பகுதி எண்ணுங்கிறது இந்த பின்னத்தில் கீழுக்கு என்ன பெருமானம் வருகின்றதோ அதுதான் பகுதி எண், 3ஆக இருக்கும். தொகுதி எண் மேலுக்கு இருக்கிற பெருமானம் 2ஆக இருக்கும். அப்போ இது வாசிக்கின்ற முறை 3ன் மேல் 2, 2ன் கீழ் 3 என்று அந்த எழுத்தில் எழுதினீங்க என்று சொன்னால் பிழை. அது பேச்சு வழக்கில் எழுதுக என்று சொன்னால் தான் நீங்கள் அவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். இது வாசிக்கும் முறையை சொற்களில் எழுதுக என்று சொன்னால் பகுதி எண் என்ன வருது, 3. அப்போ 3ல் மூவண்ணா இன்னண்ணா ரீனா இல்லைண்ணா 3ல் தொகுதி இலக்கமாக 2 இருக்கு. அப்போ 3ல் 2 என்றுதான் வாசிக்கப்படும். சரிதானே? அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதில் ஒரு அறிமுகம் தான் உங்களோட இந்த விடயம். கிரேட் 6 ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி ஒரு பின்னத்தில் பகுதி எண்ணை தீர்மானிக்கிற, எவ்வாறு தொகுதி எண்ணை தீர்மானிப்பது, அந்த பின்னத்தை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்றுதான் அந்த முதல் அறிமுகமாக இருக்கின்றது பிள்ளைகள். அப்போ இங்கு சொல்லப்பட்ட விடயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம். அடுத்த விடயத்தை பாருங்க பிள்ளைகள், முறைமை பின்னம். இந்த முறைமை பின்னத்துக்கு இன்னும் ஒரு பெயர் ஒன்று இருக்கு, ஒழுங்கான பின்னம் என்றும் சொல்லப்படும். ஒழுங்கான பின்னம், சரிதானே? அப்போ முறைமை பின்னம் அல்லது ஒழுங்கான பின்னம். அப்போ முறைமை பின்னம் என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பின்னத்துக்கு பகுதி எண் ஒன்று இருக்கும், தொகுதி எண் ஒன்று இருக்கும். பகுதி எண் எங்க இருக்கும், கீழுக்கு. தொகுதி எண் மேலுக்கு, அது உங்களுக்கு தெரியும். முறைமை பின்னம் என்று சொன்னால் பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருக்க வேண்டும். சரியா? பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக, சரிதானே? நான் கூடுதலாக போட்டிருக்கேன், குறைவாக இருக்க வேண்டும். அப்ப பகுதி எண்ணை விட
தொகுதி எண் குறைவாக இருந்துச்சு என்று சொன்னா அது முறைமை பின்னம். அல்லது இன்னும் ஒரு விளக்கம் ஒன்று சொல்லலாம், தொகுதி எண்ணை விட மேலுக்கு வார அந்த தொகுதி எண்ணை விட பகுதி எண் கூடுதலாக இருப்பவை, பகுதி எண் கூடுதலாக இருப்பவை முறைமை பின்னம். தெளிவாக விளங்கணும். அப்ப அந்த விடயம் தான் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருப்பவை முறைமை பின்னம் எனப்படும். உதாரணத்துக்கு 3 அர்த்தம் என்று சொன்னா அதை நீங்க 2 எழுதலாம், அந்த 3ஐ விட குறைந்த 1 எழுதலாம். ஆனா 1 வராது. ஏனுங்கிறத நான் இந்த விளக்கத்தினூடாக சொல்லுவேன். அதுவும் ஒரு முறைமை பின்னம் தான். அந்த மேலுக்கு கொண்டு வாரதும் முறைமை பின்னம் தான். இருந்தாலும் அதுக்கு ஒரு விசேட பெயர் ஒன்று இருக்கு, அலகு பின்னம் என்று. அப்ப இந்த விடயம் சொல்லி தரும்போது இலகுவாக புரியும். அப்ப 3 போட்டா அதை விட குறைந்த பெருமானம் 2, ஆனா 1 வராது. ஏனென்று சொல்லித்தாரன். அப்ப 3ல் 2. 10 போட்டிங்கன்னு சொன்னா அதை விட குறைந்த பெருமானம் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 வரை ஸ்டாப் பண்ணலாம். ஆனா 1 போட்டு அது முறைமை பின்னம் தான். அதுக்கு ஒரு விசேட பெயர் தான் அலகு பின்னம். ஸோ பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருக்கும் என்று சொன்னா அது முறைமை பின்னம். இவ்வாறு நிறைய உதாரணம் எழுதலாம் பிள்ளைகள். நான் சும்மா சில உதாரணங்கள் எழுதி கொள்றேன். இதை பாடமாக்கி கொள்றல. இந்த விளக்கத்தை விளங்கி கொள்ள வேண்டும். பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருக்கும் என்று சொன்னா அது முறைமை பின்னம் என்று அழைக்கப்படும். அதே போன்று அலகு பின்னம் என்று சொன்னா தொகுதி எண் மேலுக்கு வார அந்த தொகுதி எண் 1 என்ற பருமன் வர வேண்டும். அப்படி வரக்கூடிய பின்னம் அலகு பின்னம் என்று அழைக்கப்படும். இப்ப பகுதி எண் எத்தனையும் இருக்கலாம். பகுதியை நீங்க எந்த பெருமானத்தையும் போடலாம். ஆனால் தொகுதி எண் மேலுக்கு வார தொகுதி பெருமானம் அந்த தொகுதி எண் 1 என்ற பருமன் வர வேண்டும். அந்த 1 என்ற இலக்கம் தான் வர வேண்டும். 10 போட்டிங்கண்டா மேல 1 வரணும், 100 போட்டா மேல 1 வரணும், 20 போட்டா மேல 1 வரணும், 50 போட்டா மேல 1 வரணும். இப்படி பகுதி எண் என்ன பெருமானம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. தொகுதி எண் 1 ஆக உள்ள பின்னங்கள் அனைத்தும் அலகு பின்னம் என்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு முறைமை பின்னம் தான். முறைமை பின்னமாக இருந்தாலும் இதற்கு ஒரு விசேட பெயர், தொகுதி எண் 1 ஆக உள்ள அந்த பின்னத்திற்கான ஒரு பெயர் தான் அலகு பின்னம் என்கிறத ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தொடர்ச்சியாக நோட் பண்ணி கொள்ளுங்க. மேலும் சில விடயங்களை பற்றி பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு பின்னம் தான் சமவலு பின்னம். அப்ப இதற்கு முதல் முறைமை பின்னம், அலகு பின்னம், இப்போது சமவலு பின்னம். நீங்க கிரேட் 7க்கு போனீங்கன்னு சொன்னா இதனுடைய மீதி பின்னம் இருக்கு. முறைமை இல்லா பின்னம், கலப்பு எண், அந்த 2 விடயத்தையும் பற்றி கிரேட் 7ல படிப்பீங்க. அப்ப கிரேட் 6ல பின்னத்துல பகுதி எண் தொகுதி எண் எவ்வாறு தீர்மானிப்பது, அந்த பின்னத்தை எவ்வாறு வாசித்து கொள்வது, அடுத்த முறைமை பின்னம் எவ்வாறு பார்ப்பது, அலகு பின்னத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது, இறுதியாக சமவலு பின்னம். அப்ப சமவலு பின்னம் என்று சொன்னாடா ஒரு பின்னத்துக்கு பகுதி எண் தொகுதி எண் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே பெருமானம் அல்லது ஒரே இலக்கத்தால் பெருக்குவதும் பிரிப்பதும் ஒரே இலக்கத்தால பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கணும், பிரிப்பதென்று சொன்னா பிரிக்கணும். இவ்வாறு பெருக்கி அல்லது பிரித்து வரக்கூடிய அந்த பின்னம் தான் சமவலு பின்னம் என்று அழைக்கப்படும். அந்த விடயம்தான் இங்கு உங்களுக்கு நோட்டாக தரப்பட்டிருக்கு. அது சார்ந்த சில 3 பயிற்சிகள் எடுத்திருக்கேன். தெளிவாக ஒவ்வொரு மாணவர்களும் அவதானித்து கொள்ள வேண்டும். ஒரு பின்னத்தை எடுத்திருக்கேன் பாருங்க, 3ல் 1 என்று எடுத்திருக்கேன். தெளிவாக விளங்கணும். அப்ப அவனே சொல்றான் தொகுதி என்ன 2 பெருக்கிறான்.
அப்ப தொகுதி எண் 2ஆல பெருக்கப்பட்டா பகுதி எண்ணும் 2ஆல தான் பெருக்கப்படணும். அதுதான் ஒரே பெருமானத்தால் பெருக்குவதும். அப்ப மேலுக்கு 2ஆல பெருக்கினா கீழுக்கும் 2ஆல் பெருக்க வேண்டும். அப்ப இந்த பெட்டிக்குள்ள 2 வரும். அப்ப 3 2ஆல பெருக்கினா 6, 1 2ஆல பெருக்கினா 2. அந்த விடை உங்களுக்கு வருது. அப்ப 3இல் 1க்கு சமவெளி பின்னம் 6இல் 2. இப்படி நீங்க இப்ப இவரை 3ஆல பெருக்கினா மேலையும் 3ஆல பெருக்கணும். இவரை 4ஆல பெருக்கினா மேலையும் 4ஆல பெருக்கணும். இவரை 10ஆல பெருக்கினா மேலையும் 10ஆல பெருக்கணும். இப்படி நிறைய சமவெளி பின்னம் வரும். அப்ப இவர் 5ஆலையும் இவரை 3ஆலையும் வித்தியாசமான இலக்கத்தால பெருக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. அதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் பிள்ளைகள். அப்ப மேலுக்கு 2ஆல பெருக்கினா கீழுக்கும் 2ஆல பெருக்கணும். பெருக்கும் போது 3இல் 1னுடைய ஒரு சமவெளி பின்னம் தான் 6இல் 2 என்று கிடைக்கும். இதே போன்று இரண்டாவது பாரு. இப்படி ஒரு நெடும் அந்த பெட்டியை நிரப்பிக்கொள்ள வேண்டும். முதலாவது பின்னம் 9இல் 4. அப்ப இது எதால பெருக்கணும் என்று அவன் சொல்லல. அப்ப நாம எப்படி கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா தெரிந்த பெருமானம். இப்ப 9 சோடியத்தின் இந்த அடைப்பு அதை தெரிய கண்டுபிடிக்கணும். 4னுடைய சோடி 8. இதுவும் தொகுதி எண், இதுவும் தொகுதி எண். அப்ப 4 8ஆக மாறுது என்று சொன்னா பெருக்கணுமா பிரிக்கணுமா? பெருக்கணும். எதால பெருக்கின 8 வரும்? 2ஆல பெருக்கின 8 வரும். அப்ப இவரை 2ஆல பெருக்கினா கீழுக்கு வர பகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கணும். 9ஐ 2ஆல பெருக்கினா இந்த பெட்டிக்குள்ள வர பெருமானம் 18 என்று வரும். இது விளங்கிட்டானே. இப்ப அதே போன்று இவரை வைத்து நீங்க என்ன செய்யலாம்? இந்த பின்னத்தை பார்க்கலாம், அல்லது இந்த பின்னத்தை வைத்தும் இவரை பார்க்க முடியும். எப்படியும் செய்யலாம். அப்ப நம்ம 2வது சமவெளி பின்னத்தை வச்சு இவரை பார்ப்போம். 18 36ஆக மாறுது என்று சொன்னா பாருங்க, மீண்டும் 2ஆல பெருக்கிப்படுதுன்னு. 18 2ஆல பெருக்கினா தானே 36. அப்ப 8ஐயும் 2ஆல பெருக்கினா 8 16 16 வரும். இப்படி இன்னும் ஒரு சமவெளி பின்னத்தை கேட்டா நீங்க இதை மீண்டும் 2ஆல பெருக்கலாம் அல்லது 3ஆல பெருக்கலாம். நீங்க விரும்பின இலக்கத்தால பெருக்கலாம். அதுல ஒரு நோய்ஸ், எந்த பிரச்சனையும் வராது. இதை நீங்க 3ஆல பெருக்கினா இவரையும் என்ன செய்யணும்? 3ஆல பெருக்கணும். இவரை 4ஆல பெருக்கினா இவரையும் 4ஆல பெருக்கணும். இல்லாட்டி இதை 5ஆல பெருக்கினா இவரையும் 5ஆல பெருக்கி இந்த விடையை போடணும். இப்படி வித்தியாசமான விடைகள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வரலாம். அப்ப நான் சின்ன இலக்கத்தால பெருக்கிறேன். இவரை 2ஆல பெருக்கினா மேலையும் 2ஆல பெருக்கிறேன். 36 2ஆல பெருக்கினா 72. 16 2ஆல பெருக்கினா 32. அப்ப இப்படி சமவெளி பின்னங்கள் போய்கொண்டே இருக்கும். 3வது பாருங்கடா, 8 பாருங்க வகுத்தல் அடையாளம் போட்டிருக்கான். அப்ப 12 எதால வகுத்து கொள்றான்? 4ஆல. அப்ப இவரை 4ஆல வகுத்தா மேலே என்ன செய்யணும்? 4ஆல வகுக்கணும். ரெண்டும் அந்த இலக்கத்தால பிரிபடக்கூடியதாக இருக்கணும். பிரிபட முடியாதவையாக இருந்தா பிரிக்க இயலாது. தசத்துல ஒருபோதும் பின்னம் வராது. அப்ப இவர் 4ஆல பிரிபடும். உதாரணத்துக்கு இங்க 7 இருக்குன்னு சொன்னா 7 4ஆல பிரிக்கலாமா? பிரிக்க இயலாது. சோ இதை 4ஆல பிரித்து சமவெளி பின்னத்தை காண முடியாது. அவ பிரிக்கணும் என்று சொன்னா அந்த 2 பெருமானமும் நீங்க எதால பிரிக்க போறீங்களோ அந்த இலக்கத்தால பிரிபடக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியான பிரிபடக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் பிரிக்கணும். ஒன்று மட்டும் பிரிபடும், மற்றது பிரிபடாட்டி பிரிக்க முடியாது என்கிறத விளங்க வேண்டும். அப்ப இவரை 4ஆல வகுத்தா மேலுக்கும் 4ஆல வகுக்கணும். ஸோ 8 4ஆல வகுக்கும் போது 2 முறை, 12 4ஆல வகுக்கும் போது 3 முறை. அப்ப 12இல் 8னுடைய சமவெளி பின்னம் 3இல் 2 என்று கிடைக்கும். இவ்வாறு அந்த இடைவெளி நிரப்பக்கூடிய கேள்விகளும் வரும். அல்லது இன்னும் ஒரு கேள்வி எப்படி வரலாம் என்று சொன்னா, இப்ப 3இல் 2 என்று தந்து போட்டு இவருக்கு 2 சமவெளி பின்னம் இல்லாட்டி 3 சமவெளி பின்னம் தருக என்றும் ஒரு கேள்வி பொதுவாக கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவரை நீங்க 2ஆல பெருக்கினா மேலையும் 2ஆல பெருக்கி விடைய போடலாம். இது ஒரு சமவெளி பின்னம். வார விடைய ஒவ்வொன்றையும் 2ஆல பெருக்கி நீங்க என்ன செய்யலாம்? சமவெளி பின்னம் போடலாம். அல்லது தந்த பின்னத்தை நீங்க இதை 3ஆல பெருக்கினா மேலையும் என்ன செய்யற? 3ஆல பெருக்குற. அப்ப இவரை 3ஆல பெருக்கினா 9, இவரை 3ஆல பெருக்கினதுன்னு 6.
அல்லது இதை 3ஆல பெருக்கினா இவரை 3ஆல பெருக்கணும். இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் பெருக்கக்கூடிய பெருமானம் மாறுபடும், ஆனால் விட சரி. அப்போ நீங்கள் இதை எதால் பெருக்கிக் கொள்றீங்களோ மேலுக்கும் அதே இலக்கத்தால் பெருக்கணும். ஒரு மாணவன் 2ஆல பெருக்கினா இதையும் 2ஆல பெருக்கணும், இதை 4ஆல பெருக்கினா மேலையும் 4ஆல பெருக்கணும். இப்படி எத்தனை சமவெளி பின்னம் கேட்டாலும் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், நாம் இவ்வளவு நேரமும் செகண்ட் டேர்மில் 1வது அலகு பின்னம் என்ற பாடத்தில் மிக முக்கியமான சில விடயங்களை பற்றி படித்தோம். பின்னம் என்றால் என்ன, அந்த பின்னத்தில பகுதி எண் தொகுதி எண்ணை எவ்வாறு இனம் காண்பது, முறைமை பின்னம், அலகு பின்னம், அடுத்தது சமவெளி பின்னம், அது சார்ந்த சில பயிற்சிகளை பற்றி இன்று நாம் பார்த்தோம். அப்போ இத்துடன் இன்றைய நாள் வகுப்பு முடிவடைந்துள்ளது. இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கோப்பியில் நோட் பண்ணி இது சம்பந்தமான வேக் ஷீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த 1வது வேக் ஷீட்டை அனைத்து மாணவர்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தரப்பட்டிருக்கு. அந்த டைம் டேபிள் படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாயம் நீங்கள் விலங்கினத்தை வைத்து கொண்டு சரியோ பிழையோ செய்து அனுப்பி கொள்ள வேண்டும். அதை கரெக்ஷன் பார்த்து விளங்கப்படுத்தும் போது நீங்கள் விட்ட தவற புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அப்போ இந்த பாடம் இத்துடன் பூரணமாக முடிவடையலை. அதில் சிறிய ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது, பின்னங்களை ஒப்பிடல். இந்த 2 பின்னம் அல்ல 2க்கு மேற்பட்ட பின்னங்கள் தரப்படும் பொழுது ஏறு வரிசை இறங்கு வரிசைப்படுத்துவது, எது பெரிய பின்னம் எது சிறிய பின்னம் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி தான் அடுத்த வகுப்பினூடாக பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.